வணக்க மக்களே, தயவு செஞ்சு யாரும் தியேட்டரில் போய் தூங்கிடாதீங்க. ஆமாம், அப்படியே தூக்கம் வந்தால் ஒரு டீ காஃபியோ கொண்டு போயிருங்க. ஆமாம், அடிக்கடி கண்ணை சொக்கும், இப்படியே சொக்கிக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ குடிச்சிட்டு படத்தை பாருங்கள். ஆமாம், படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஜனநாயகம் படம் ரிலீஸு இன்னைக்கு யூடியூப்லலாம் பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஒரு பார்த்தேன் ஒரு பேட்டி. எங்கள் தளபதி ஆட்சியில் 500 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறீங்களா அப்படின்னு டிக்கெட் கவுண்டரில் போய் கேள்வி கேட்குறாரு. அவர் பக்கத்தில் இன்னொருத்தர் வந்துக்கிட்டு, ஆமாங்க, நான் 500 ரூபாய்க்கு தாங்க எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, கரெக்டு தான். என்ன 100 200 அவ்வளோதான் பார்க்க முடியும். ஒரு ஒரு சாதாரண மக்கள் 500 ரூபாய்க்கு விற்றா எப்படிங்க? சரி, அப்படியே 500 கொடுத்து போய் டிக்கெட் வாங்கிட்டு போய் படம் பார்க்கோம்னா அந்த 500 ரூபாய்க்கு படம் ஒர்த்தா அப்படின்னா கிடையாது. முதல்ல இந்த 100 ரூபாய்க்கு ஒர்த்தன்னு கிடையாது, ஒர்த்தே கிடையாது. 100 ரூபாய்க்கு கூட ஒர்த்தே கிடையாது. ஆமாம், ரசிகர்கள் பார்க்கலாம் முதல் தடவையாக. மற்றது பொதுமக்கள் பார்க்கறதுனா ரொம்ப கஷ்டம். அவங்க என்ன பண்ணலாம், அப்படி யாராவது மீறி அந்த படத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போனீங்கன்னா நம்ம பேசாமல் ஒரு டீயோ காப்பியோ வச்சு பிளாஸ்டிக்கில் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா அப்பப்போ தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, படம் அந்த அளவுக்கு போரு. ஆமாம், சில பேர்த்துக்கு சவுண்டெல்லாம் பிடிக்காது. சில பேர்த்துக்கு இறைச்சல் சவுண்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் தேட்டருக்கு போயிடாது. ஆனால் காதில் கொய்யின்னு ஒரு மியூசிக்கு கேட்டால் அப்படியே மனசு அப்படியே ஒரு மாதிரியே இருக்கும், லெவலாக இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி. ஆனால் இந்த மியூசிக்கெலாம் கேட்டிங்கன்னா ஒன்று பைத்தியம் பிடிக்கும், இல்லை காது வலி எடுத்துக்கும் சில பேர்த்துக்கு. அது ஒன்று. இந்த படம் ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லை, நிஜமும் சொல்கிறேன், ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லை. கதைன்னு கேட்டிங்கன்னா கதையும் இல்லை. அங்கே தெலுங்கில் பாலகிருஷ்ணன் நடித்து பார்த்தேன். ஜனநாயகம் படம் ஆரம்பிக்கும்போது அதனுடைய காப்பி அப்படின்னு சொன்னாங்க. சரி, எப்படி விஜய் நடிக்கிற அப்படியே அது எப்படியாப்பட்ட கதை இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் அந்த படத்தை டவுன்லோடு பண்ணி பார்த்தேன். படம் சூப்பராக இருக்குது. ஆமாங்க, ஒவ்வொரு டைலாக் பாலகிருஷ்ணன் பேசும்போது ஒவ்வொரு டைலாக் இந்த படத்தில் அந்த அளவுக்கு அதில் இருக்கிற ஐப்பு இதில் ஒன்றுமே கிடையாது, வேஸ்ட்டு. அதை பார்த்துட்டு இதை பார்க்கவே மாட்டீங்க. நிஜமாலுமே நானே அப்படித்தான். அதை பார்த்துட்டு இதை பார்க்கவுடனே சரி, கேவலமான படம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதை வேறு பெரிய ஐப்பு. சிஎம் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டு படம் இது வேற பார்த்துட்டு அழுகுறானுங்க. கொடுமையாக இருக்கு இந்த படத்துக்கு. இதே கடைசி படம், அதனால் இனிமேல் எப்படி பார்ப்போம் அப்படின்னு அழுதா பரவாயில்ல. ஆனால் இதில் பெரிய ஐப்பு இருக்குது, அது இருக்குது, அப்படி நடிச்சிருக்காரு, இப்படி நடிச்சிருக்கிறாரு, அதை சொல்லலாம் ஒரு இது என்ன தற்கொலைன்னு தானே சொல்ல முடியும். ஒரு அமைச்சர் போய் அழுதிருக்கிறவர். அதை வேறு ரீல்ஸ் இவனுங்க ரீல்ஸ் ஆச்சு தான் நடத்துகிறானுங்க. அதனால அழுகிறதெல்லாம் எடுத்து ரீல்ஸ் போட்டுக்கிறானுங்க. ஒன்றுமே புரியல. தயவு செஞ்சு பொதுமக்கள்
தேட்டரில் போய் படம் பார்க்குறேன்னு நினச்சிங்கன்னா டீ காப்பி இல்லை சுக்கு காப்பி எடுத்துகிட்டு போவீங்க. அது கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும். நன்றி, வணக்கம்.